So very good morning to all. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 1.4ல இருக்கிற fourth sum தான். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Show that the function from n to n defined by f of x equal to 2x minus 1 is an 1 to 1 function and but not on to. சரிங்களா? இது ஒரு 1 to 1 function ஆனா on to function இல்ல அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணனும். சரிங்களா? such a simplest sum ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். முதல்ல ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீப்ரசன்ட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? So f of x equal to 2x minus 1 ன்னு எழுதலாம். சரிங்களா? இங்க இதை இன்புட் நம்ம மார்க் பண்ணுவோம், இதை அவுட்புட். அதாவது நம்ம கொடுக்குற இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? ஓகேவா? இங்க இன்புட் எது அப்படின்னா ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபங்க்ஷன் ஃப்ரம் n to n ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை நம்ம இன்புட்னு சொல்லுவோம், இதை அவுட்புட்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்குமே இன்புட்டும் n தான், அவுட்புட்டும் n தான். சரிங்களா? இதை நம்ம என்னன்னு எடுத்துப்போம், இங்கேயும் நம்ம என்ன எடுத்துப்போம், என்னன்னு எடுத்துப்போம். சரிங்களா? ரைட். இதனுடைய எலிமெண்ட்ஸை நம்ம என்னவா ரிப்ரசென்ட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? என்னோட எலிமெண்ட்ஸ், என்னக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அது இந்த என்னக்குள்ள எலிமெண்ட்ஸை ஒய்ன்னு எடுத்துருக்கோம். பிகாஸ் வி ஷுட் டிஃபரன்ஷியேட் தீஸ் டூ. சரிங்களா? இங்கேயும் என்னன்னு இருக்கும்போது நம்ம இங்கேயும் எக்ஸ் இங்கே எக்ஸ் போட்டால் அகைன் வி வில் கெட் கன்ஃபியூஸ்ட். சரிங்களா? ஸோ அதனால அதனுடைய எலிமெண்ட்ஸை எக்ஸ்ன்னும் இதனுடைய எலிமெண்ட்ஸை ஒய்ன்னு நம்ம ரிப்ரசென்ட் பண்ணுறோம். சரிங்களா? ரைட். அப்போ இதனுடைய எலிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம இங்கே எழுதலாமா? இன்னும் நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஐ எம் ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஏன்னா இது ஒரு நேச்சுரல் நம்பரை குறிக்குது. சரிங்களா? கேபிட்டல் என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ். அகைன் இதனோட அவுட்புட்டும் நேச்சுரல் நம்பர்ன்றதுனால 1 2 3 4 5 அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகலாம். சரிங்களா? ரைட். நான் இப்போ இந்த இன்புட்டை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ நான் 1ன்ற ஒரு இன்புட்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. f of x equal to 2x minus 1 தான் என்னோட ஃபங்க்ஷனு. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் என்ன கொடுக்குறேன், 1ன்னு கொடுக்குறேன். அப்போ f of 1 equal to 2 into 1 minus 1 ஆகுமா? ரைட். அப்போ 2 into 1 என்னது 2 minus 1 which is equal to 2 minus 1 என்னது 1. so this belongs to capital N. சரிங்களா? அப்போ இந்த f of 1ஓட வேல்யூ என்னது, f of 1ன்றது என்ன அப்படின்னா அவுட்புட். ஸோ இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒய்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இந்த இன்புட்டுக்கு நான் எது அவுட்புட்டு, 1 தான் அவுட்புட்டு. சரிங்களா? அப்போ இடையில இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் இல்லை மீடியேட்டர் தான் என்னது ஃபங்க்ஷன். சரிங்களா? நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். சரிங்களா? இதை எரேஸ் பண்ணிட்டு அடுத்த இன்புட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அகைன் f of x equal to 2x minus 1. இப்போ நான் இன்புட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ f of 2 equal to 2 into 2 minus 1. சரிங்களா? அப்போ f 2 into 2 4 minus 1. 4 minus 1 என்னது 3. அப்போ இன்புட் நான் 2 கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வரும் 3. சரிங்களா? பட் இங்கே 2ன்ற அவுட்புட்டுக்கு எந்த ஒரு இன்புட் இல்லாமல் கூட போகலாம், அது நம்ம ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்க. f of x equal to 2x minus 1 and நான் இன்புட் என்னன்னு எடுத்துக்கிறேன் 3 எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 into 3 minus 1. ஸோ 2 into 3 6 minus 1. 6 minus 1 5. சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ நான் 3 கொடுக்கும்போது அதோட கரஸ்பாண்டிங் y வேல்யூ என்னது 5. சரிங்களா? ஸோ டு ட்ரா திஸ் நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். த்ரீ கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்ன வந்தது அப்படின்னா 5 வந்தது. சரிங்களா? ரைட். ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஒவ்வொரு இன்புட்டுக்குமே டெஃபினட்டாக எனக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரிங்களா? ஒரு இன்புட்டுக்கு ஒவ்வொரு இன்புட்டுக்குமே ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சது, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைச்சது, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைச்சது. ஸோ அதனால நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸ்டில் we didn't start our solution. சரிங்களா? நம்ம இன்னும் சொல்யூஷன் ஆரம்பிக்கல. ஐம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இன் அ சிம்பிள் வே. சரிங்களா? அப்போ இது பாருங்க, ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைச்சது, இங்கே ஒரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் தான் கிடைச்சது, இங்கே ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் கிடைச்சது. அதனால இது நான் 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆனால் இது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா ஆன் டு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் எவ்ரி அவுட்புட் ஷுட் ஹேவ் இன்புட். எல்லா அவுட்புட்டுக்குமே இன்புட் இருக்கணும். இங்கே பாருங்க,
இங்கே பாருங்க 2ன்ற அவுட்புட்டுக்கும் 4ன்ற அவுட்புட்டுக்கும் எந்த ஒரு இன்புட்டும் இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே இந்த கண்டிஷனே இன்வாலிட். எவ்ரி அவுட்புட் should have a inputன்னு வரும்போது அப்போ இந்த 2ன்ற அவுட்புட்டுக்கும் 4ன்ற அவுட்புட்டுக்கும் இன்புட்டே இல்லாதனால இதை நான் ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ஐ கேன் சே ஒன்லி இட்ஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட்? சரிங்களா? இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்குள்ள மீடியேட்டர் தான் என்னது? ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகேங்களா? ரைட்? என்ன இன்புட் கொடுக்குறனோ அந்த இன்புட்டை உள்வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் கரெக்டாக. சரிங்களா? அதுதான் வந்து ஃபங்க்ஷனுடைய வேலையே. இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சம்மோட எக்ஸ்பிளனேஷனு. ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பராக சால்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ரைட்? ஸோ ரிமைனிங்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணிடலாமா? என்னோட அல்டிமேட் எய்ம் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியணுன்றது தான். செம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன் ஃப்ரம் n டு n. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ 2x - 1 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அகெயின் ஸோ என்னன்றது என்னது அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா டு அப் டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி. ஆல் கவுண்டிங் நம்பர்ஸை நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? 1 2 3 தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதனால அது நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் இன்புட்னு எடுத்துப்பேன், இதை அவுட்புட்னு எடுத்துப்பேன். சரிங்களா? அப்போ இன்புட்டும் வேல்யூ 1 1 1 2 3 4 தான், அவுட்புட்டோட வேல்யூ 1 2 3 4 தான். சரிங்களா? ரைட்? இந்த இன்புட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ y ஈக்குவல் டு 2x - 1ன்னு எழுதலாம். சரிங்களா? பிகாஸ் y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸில், அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ஒய்ன்னு எழுதலாம். இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு இன்புட்டும் நம்ம எடுத்துக்கிறேன். இதுதான் இன்புட்டும் இதுதான் அவுட்புட்டும். இன்புட்டும் அதுதான், அவுட்புட்டும் அதுதான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்புட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். சரிங்களா? விச் இம்ப்ளைஸ் தட் ஸோ ஒய் ஈக்குவல் டு 2x - 1. சரிங்களா? இந்த 1 இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 1 - 1. that is equal to 2 × 1 - 1. So 2 × -1 என்னது? So 2 × 1 2 - 1 that is equal to 1. That also belongs to capital N. அந்த 1 எதில் தான் இருக்குது? கேபிட்டல் Nல தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அகைன் when x is equal to 2, x ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஸோ y equal to 2x - 1. ஸோ x ஓட வேல்யூ நான் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. ஸோ 2 × 2 - 1 that is equal to 4 - 1 that is equal to 3. This also belongs to capital N. Again x is equal to 3 substitute பண்ணும்போது so y equal to 2x - 1, right? So x ஓட வேல்யூ நான் 3 substitute பண்ணுறேன். that is equal to 2 × 3 - 1 equal to 6 - 1 equal to 5. This also belongs to capital N. சரிங்களா? ஒரு 4 to 5 inputs மட்டும் நம்ம எடுத்துப்போம். எல்லா inputs நம்ம எடுக்க முடியாது up to infinity-ன்றதுனால. Again, right? When x is equal to 4, which implies that y equal to 2x - 1. So x ஓட வேல்யூ நான் 4 substitute பண்ணணும். That is equal to 2 × 4 - 1 equal to 8 - 1 equal to 7. This also belongs to capital N. Right? And x is equal to 5, which implies that y equal to 2x - 1. So x ஓட வேல்யூ 5 substitute பண்ணும்போது that is equal to 2 × 5 - 1 equal to 10 - 1 equal to 9. This also belongs to capital N. சரிங்களா? ஸோ for input of 1 2 3 4 5 I am getting output 1 3 5 7 9. சரிங்களா? இப்போ நம்ம இது arrow diagramல நம்ம represent பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். ரைட்? So capital N, again capital N, function from n to n. சரிங்களா? இது எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறோம். 1 2 3 4 5 6 7 up to etc. past infinity. Again 1 2 3 4 5 6 7 8 9 up to past infinity.
சரிங்களா? பேராடயக்ராம் வரையலாமா? ரைட், கவனிங்க. ஃபார் an input of 1 my output will be 1. சரிங்களா? இன்புட் 1 இருக்கும்போது அவுட்புட்டும் 1 தான். இன்புட் 2 இருக்கும்போது அவுட்புட் என்ன வந்தது? 3 வந்தது. இன்புட் 3 இருக்கும்போது அவுட்புட் வந்து 5 வந்தது. சரிங்களா? இன்புட் 4 இருக்கும்போது அவுட்புட் என்ன வந்தது அப்படின்னா 7 வந்தது. சரிங்களா? இன்புட் 5 இருக்கும்போது அவுட்புட் என்ன வந்தது அப்படின்னா 9 வந்தது. சரிங்களா? சோஃபார் இது வரைக்கும் நம்ம பேராடயக்ராம் பார்த்தோம்னா இதை நம்ம இன்புட்னு சொல்லுவோமா? இதை அவுட்புட்னு சொல்லுவோமா? ரைட், பாருங்க, எல்லா இன்புட்டுக்குமே அவுட்புட் கிடைக்குது. எல்லா இன்புட்டுக்குமே அவுட்புட் கிடைக்குதுல்ல. ஸோ 1 இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிது. 1 இன்புட் ஒரு அவுட்புட், 1 இன்புட் 1 அவுட்புட், 1 இன்புட் 1 அவுட்புட், 1 இன்புட் 1 அவுட்புட். சரிங்களா? பட் there are the outputs. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வரைக்கும் ஒரு 4 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ்க்கு இன்புட்டே இல்லை பாருங்க. சரிங்களா? ஃபார் திஸ் அவுட்புட் ஐ டோன்ட் ஹேவ் எனி அவுட்புட். ஸோ அப்போ டெஃபினட்டாக நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஏரோடயக்ராம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் தான். அண்ட் டெஃபினட்டாக இது என்ன ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா, ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலாம். சரிங்களா? 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் இருந்தாலே அது 1-to-1 ஃபங்க்ஷன். ஆன்-டு ஃபங்க்ஷன் வரும்போது எல்லா அவுட்புட்டுக்குமே இன்புட் இருக்கணும். சரிங்களா? இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே ஒரு 4 அவுட்புட்டுக்கு இன்புட்டே இல்லாதனால இது ஆன்-டு ஃபங்க்ஷன் கிடையாது. இட்ஸ் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான் ஆன்சர்ஸ். ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ். ரைட். இந்த ஃபங்க்ஷனோட பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். சரிங்களா? அது புரிஞ்சால் மட்டும்தான் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி கிடைக்கும். சரிங்களா? ரைட். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சம்ஸ், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணக்கூடியது தான். ரைட். சரிங்களா? ஸோ அகைன் தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் மை சேனல். என்னோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.